வணக்கம் மக்களே. சூப்பரான ஒரு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. எந்த ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸும் இல்லாம குவிக்கா பண்ணிடலாங்களா நைட் டின்னருக்கு? இன்னைக்கு என் பையன் கேட்டதுனால ஆஃபீஸ் விட்டு வந்ததும் வராததுமா சப்பாத்தி வேலைக்குள்ள இறங்கிட்டேங்க. ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். அவசரமா செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். கடாயில ஒரு டியூப் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. அது கூடவே 3 பெரிய வெங்காயம் நல்லா நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் கியூபா, அதையும் போட்டு வதக்கிடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க சேர்க்கணும். அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம், இதுவும் நல்ல பழுத்த பழமா 3 தக்காளி பழம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 10 முந்திரி கிட்ட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ஸோ வதங்கி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி போட்டிருக்கேங்க. நான் கடை மிளகாப்பொடி எதுவுமே காஷ்மீரி சில்லிலாம் சேர்க்கல, நார்மல் மிளகாப்பொடி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு பன்னீர் வந்து நம்ம கியூப் போட்டுக்கலாம். ஸோ பன்னீரை வந்துட்டு நான் மில்கி மிஸ்டோடு தான் எடுத்திருக்கேன். எனக்கு எப்பவுமே அதுதான் என்னோட ஃபேவரெட்டு. ஸோ மசாலா வந்து நல்லா வதங்கிச்சு ஆஃப் பண்ணிட்டு சுடு தண்ணியில பன்னீரை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க. அப்போ வந்து பன்னீர் ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் நமக்கு. மாவு வந்துட்டு நான் திரட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லாம ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா சுடு தண்ணியில உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய்யோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ விட்டுட்டு உடனே மாவு திரட்டி பிசைஞ்சிட்டு திரட்ட ஆரம்பிச்சிடுவேங்க. ஸோ வந்து அப்போ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாவே கிடைக்கும் நமக்கு. ஊற வைக்கணும் 1 ஹவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னோட சப்பாத்தி வந்து நல்லா புஃப்னு ஒட்டியே வருங்க. உண்மையா சொல்றேன், சப்பாத்தி வந்து அப்பதான் நம்ம பிசைஞ்சிட்டு திரட்டணும்னா யாராலும் கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? அதே மாதிரி சப்பாத்தி வந்து வெயில் நாள்ல சாப்பிட்றதா இருந்தா லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் நெய் வந்து மேல தடவிட்டு சாப்பிடுங்க. ஸோ வந்து ஹீட் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சப்பாத்தியோட சூடு வந்து உடம்புல ஏறாம இருக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட சப்பாத்தி பாருங்க எவ்வளவு அழகா புப்புன்னு ஏறி வருது பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல? என் பையனுக்கு நான் சப்பாத்தி செஞ்சா அவ்வளோ இஷ்டங்க. சூப்பரா இருக்கு மம்மி அப்படியே புகழ்வான். அந்த புகழ்ச்சிக்காகவே ஆஃபீஸுக்கு வந்தோன்னு செய்ய ஆரம்பிச்சிடுவேன். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில வந்துட்டு நம்ம போட்டுடலாம். அது மசாலா அரைக்கும் போது இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டர் வந்துட்டு நான் கொஞ்சம் சேர்த்துப்பேங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி சூடாகாம இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். மசாலா நல்லா மைய அரைச்சிடணும். நல்லா சாஃப்ட் பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் தாளிக்கணும். தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை வந்துட்டு கடாயில சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து வெளியில எல்லாம் தெரிக்கும். ஸோ கொஞ்சம் மூடி போட்டு இல்லை ஸ்லோவா வச்சு நீங்க வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி முடிச்சதுக்கு போது சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கண்டிப்பா சர்க்கரை சேர்த்தே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் இல்லைன்னா ஆவினோட ஆரஞ்சு கலர் பால் தாங்க மேக்ஸிமம் 90% அதுதான் நான் சேர்ப்பேன். கிரீம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கிரீமை விட நல்ல ஒரு ரிச் டேஸ்டே கொடுக்குங்க. அதுக்கப்புறம் மறக்காம சால்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த மசாலா கெட்டியார பதம் வரும்போது பட்டர் மறுபடியும் 1 கியூப் போட்டுட்டு பன்னீரும் அதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு பன்னீர் வந்து நல்லா வேகணும். ஸோ அப்பதான் வந்து அந்த உப்பு காரம் அந்த இனிப்பு எல்லா சுவையுமே அந்த பன்னீர்ல வந்து கண்டிப்பா இறங்கும். ஸோ அந்த மாதிரி இறங்குச்சுனாதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஃபைனலா வந்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா கஸ்தூரி மெத்தி எடுத்துட்டு நல்லா கையில க்ரஷ் பண்ணுங்க. அப்படியே போட்டுறாம நல்லா க்ரஷ் பண்ணிட்டு போடுங்க. ஸோ அதோட அரோமா வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஒரு சைடு சப்பாத்தி ரெடி. எங்க வீட்டுல டின்னரும் ரெடி. என் பையன் வெயிட்டிங்ல இருக்கிறான். வந்து கிச்சனை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நிஜமா சொல்றேன், வீட்டுல இருக்க இன்கிரீடியன்ஸை வச்சுட்டு ஹோட்டல் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா கண்டிப்பா டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மறுபடியும் வேற ஒரு டிஷ்ல பார்க்கலாம். பாய் பாய்.